லூக்கா 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்கின்றது, உங்கள் பிதா இரக்கமுள்ளதாக இருக்கின்ற போல நீங்களும் இரக்கமுள்ளதாக இருங்கள் என்று சொல்லி, தேவன் தீயோர் நல்லோர் என்று பார்க்காமல் நன்மை செய்கின்றார். அவருக்கும் சமாதானம், சந்தோஷம், நித்திய மகிழ்ச்சி கொடுத்து நடத்துகின்றார். ஆனால் நாம் நன்மை செய்தற்கே நன்மை செய்கின்றோம். அதே போலத்தான் தீயவர்களும் நன்மை செய்கின்றார்கள். அவர்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஆகவே நாம் சகோதரை சிநேகிக்க வேண்டும், பகைவரை சிநேகிக்க வேண்டும், தீயோரை சிநேகிக்க வேண்டும், நமக்கு கேடு பணிகளை சிநேகிக்க வேண்டும், எல்லோரையும் சிநேகிக்க வேண்டும். கிறிஸ்து யார் யாரெல்லாம் சிநேகிக்கிறாரோ அதே போல் நாமும் சிநேகை கற்றுக்கொண்டால் நம்முடைய ஜீவமானது மகிழ்ச்சியாக காணப்படும். இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டத்திலே நாம் எல்லோருக்கும் கொடுப்போம். கொடுக்கின்றவர்கள் ஒருபோதும் குறைப்பட்டு போவதில்லை. நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்களை கலந்து கொடுக்கவளாக இருக்கின்றார். நீங்கள் கிறிஸ்துவுக்கு நன்றாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். கொடுப்பதிலே குறை வைக்காதீங்க. உங்கள் பிதா மற்றவர்கள் செய்வது போல் நீங்களும் மற்றவர்கள் செய்யுங்க. செய்வதனால் நாம் எதுவும் கெட்டுப்போவதில்லை. பிதா யாரெல்லாம் நேசிக்கிறாரோ நீங்களும் அதே போல் நேசிங்க. நாம் மற்றவர்களுக்காக நேசிக்கின்ற பொழுது பிதாவான நமக்காக பரிந்து பேசுகின்றார். நம்முடைய நேசம் உண்மையாக்க வேண்டும், நம்முடைய கொடுத்தல் உண்மையாக்க வேண்டும், நம்முடைய நடக்கை உண்மையாக்க வேண்டும். பிதாவை போல நாமும் மற்றவரை நேசிக்கணும். பிதா போல நாமும் உண்மையாக இருக்கணும். தேவன் எப்படி தீயோரின் நல்லோரையும் ஒன்று போல போசிக்கின்றாரோ அதே போல் நாமும் தீயோரின் நல்லோரையும் ஒன்று போல போசிக்க வேண்டும். அப்படி போசிக்கின்ற போது நாம் கிறிஸ்துக்குள்ளும் கிறிஸ்து நமக்குள்ளுமாக ஒரே சரணமாக இருக்க முடியும் என்று சந்தேகம் இல்லை. விசுவாசியுங்கள், கொடுங்கள், கேளுங்கள், தேடுங்கள், கட்டாயம் நீங்கள் கண்டறியப்படுவீர்கள் சந்தேகம் இல்லை. கட்டதாமே நம்ம எல்லாரும் வாசிப்பாராக. ஆமென்.